வணக்கம். இன்னைக்கு ஷீட் மெட்டல் பற்றி பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி. இதில் என்னென்ன பார்க்க போகிறோம்னாக்க, ஸ்டாண்டர்டு சீட் திக்னஸஸ், எப்படி சீட்டு க்ரியேட் பண்ணுறது, எக்ஸ்ட்ரூடட் வால், பிளேனார் வால், எப்படி டெவலப்டு லென்த் ஜென்ரேட் பண்ணுறது, அப்புறம் பெண்ட் அலவன்ஸ். பெண்ட் அலவன்ஸில் பார்த்தீங்கன்னாக்க கே ஃபேக்டர் ஒய் ஃபேக்டர்னால் என்ன, அது எப்படி டெவலப்டு லென்த்தில் ப்ளே பண்ணுது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இதை கிரியோவில் பார்க்கலாம். இது எப்படி போகணும்னா, நியூ பார்ட், இங்கே நம்ம ஷீட் மெட்டல்னு செலக்ட் பண்ணணும். இங்கே நேம் கொடுக்கணும். இது டிஃபால்ட் டெம்ப்ளேட் எடுத்து விட்டுறலாம். ஏன்னா கிரியோவோட டிஃபால்ட் யூனிட் இன்ச்சஸ்ஸு, நம்ம மெட்ரிக்கில் எம்எம்மில் பண்ண போகிறோம். அதனால் இதை எடுத்து விட்டுட்டு ஓகே. இங்கே எம்எம்மை செலக்ட் பண்ணணும். இங்கே இன்ச்சு வேணும்னா நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். எம்எம்மில் ஷீட் மெட்டல் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே, இப்போ நான் ஒரு ஸ்கெட்ச் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸ்கெட்சிங் பிளேன், ஸ்கெட்ச் வியூ, ஒரு ரெக்டாங்கிள், by 100 ஒரு ஸ்கெட்ச் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரூடட் வால் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரூட், இது எல்லாமே நம்ம சாலிட் மாடலிங்கில் பண்ண மாதிரி தான். பிளேஸ்மெண்ட், டிஃபைன், ஸ்கெட்ச், யூசேஜ், லூப், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்க வால் க்ரியேட் ஆகிடுச்சு, எக்ஸ்ட்ரூடட் வால். இது பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ நம்ம ட்ரா பண்ண ஸ்கெட்சுக்கு இன்சைடில் திக்னஸ் வேணுமா இல்லை அவுட் சைடில் திக்னஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இன்சைடில் கொடுத்துருக்குறேன். வால் திக்னஸ் ஒரு 2 mm கொடுத்துருக்குறேன். லென்த்து 100 mm, போத் சைட்ஸ் கொடுத்துருக்குறேன். இப்போ ஒரு வால் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு எக்ஸ்ட்ரூடட் வால் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்ம இந்த இடத்துல திக்னஸ் டிஃபைன் பண்ணியிருக்கோம். 2ன்றது நம்ம எதை வேண்டாலும் திக்னஸாக கொடுத்துடக்கூடாது. நமக்கு 2 டைப் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது திக்னஸில். ஒன்று இம்பீரியல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அண்டு மெட்ரிக் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ன்னு இருக்குது. இம்பீரியல்ங்கிறது இன்ச்சஸ், மெட்ரிக்குங்கிறது எம்எம் சீட்ஸ். இப்போ இன்ச்சில் பார்த்தீங்கன்னாக்க என்னென்ன சீட் திக்னஸ் மார்க்கெட்டில் அவைலபிள், ஸ்டாண்டர்டாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு சார்ட்டு நான் நெட்டிலேருந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னாக்கா கேஜ்னு சொல்லுவாங்க, ஜிஏன்னு ட்ராயிங்கில் மென்ஷன் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6 இந்த மாதிரி இருக்குது. இது இன்ச்சுக்கு. அதோட சைஸ் பாருங்கள், இன்ச்சில் இந்த சைடு கொடுத்துருக்குறாங்க. ஸ்டீலுக்கு இது ஸ்டீலுக்கு இது கொடுத்துருக்குறாங்க. அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா மெட்ரிக்கில் கொடுத்துருக்காங்க சைட்லேயே எம்எம். இது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டீல், கல்வனைஸ்டு ஸ்டீலு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, அலுமினியம் இந்த மாதிரி இருக்குது. இப்போ கேஜ் இன்க்ரீஸ் ஆக திக்னஸ் ரெடியூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா. அதுக்கப்புறம் இப்போ சேம் இப்போ 28 கேஜ் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 28 கேஜ் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டீலுக்கு ஒரு திக்னஸ் இருக்கும், கல்வனைஸ்டு ஸ்டீலுக்கு ஒரு திக்னஸ் இருக்கும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு ஒரு திக்னஸ் இருக்கும், அலுமினியத்துக்கு ஒரு திக்னஸ் இருக்கும். வேரி ஆகும் திக்னஸ், லிட்டில் வேரியேஷன் இருக்கும் கட்டாயம். ஒரே சைஸஸ் இருக்காது. நம்ம எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் இந்த ஷீட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ நான் 2 mm இதே மாதிரி மெட்ரிக் டேபிள் இருக்குது. மெட்ரிக்கில் 2 mm, 1.5 mm இந்த மாதிரி ப்ராப்பர் மெட்ரிக் ஃப்ராக்ஷன்ஸில் நமக்கு சீட்ஸ் இருக்குது. 1 mm, 2 mm, 3 mmலாம். அதையும் நம்ம எடுத்துக்கிட்டு அதை ட்ராயிங்கில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு சைஸில் நீங்கள் போட்டிங்கனாக்கா அது போய் காம்பனண்ட்டை முடித்ததுக்கப்புறம் மெட்டீரியல் பர்ச்சேஸ் அப்போ அந்த சீட்டு இல்லாமல் போய்டுங்க. அதனால் நம்ம இந்த ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் என்ன மெட்டீரியல் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கிறோம். அப்புறம் திக்னஸ் ஸ்டாண்டர்ட் டேபிள்லேருந்து நீங்கள் எடுத்துக்கணும். இதே மாதிரி மெட்ரிக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம 2 mmல இந்த வால் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நான் இப்போ இம்பீரியல் சிஸ்டம் உள்ள ஷீட்டு தான் சூஸ் பண்ண போகிறேன். அதுதான் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது, மெட்ரிக் கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் 2 mmனாக்க ஷீட்டில் நான் நியரர் 2 mm எங்கே இருக்குன்னு பார்க்கணும்.
இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடு எம்எம் இருக்குது, ஸ்டீல் சீட்டுக்கு போயிருக்கேன் நான். இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போய்க்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போய்க்கிறேன்னு வச்சுக்கோங்க. 2 mmனாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா 1.98 இருக்குது, கேஜ் 14. இல்லை ஸ்டீல் போனீங்கன்னாக்கா 2 mm 1.9 இருக்குது, கேஜ் 14 வந்து 1.9 இருக்குது. எய்தர் நீங்கள் கேஜ் 14 போகணும் அல்லது கேஜ் 13 போகணும், 2.28. நீங்கள் 2 கொடுத்து பண்ணக்கூடாது இந்த யூனிட்டில் போனால். இப்போ நான் 1.9ன்னு மாற்றிக்கிறேன். இதுதான் நமக்கு அவைலபிள் திக்னஸ். இது தாங்க ஸ்டாண்டர்ட்ஸுங்கிறது. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ஸ்டாண்டர்ட் சீட் திக்னஸ். இப்படி தான் நம்ம சீட்டு திக்னஸ் வந்து சூஸ் பண்ணணும் இனிஷியலாக நம்ம ட்ரா பண்ண போகிறப்ப. அடுத்து இப்போ வந்து நம்ம பார்த்துருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரூடட் வால். இதுவே நம்ம பிளேனார் வால் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரூடட் வால் பார்த்தீங்க, இந்த ஸ்கெட்சை பிக் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரூட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் ஆகி வரும். இல்லை அதே ஸ்கெட்சை பிக் பண்ணி பிளேனார் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃப்ளாட் வால் ஒன்று கிரியேட் ஆகும். ஃப்ளாட் வால் எந்த சைடு உங்களுக்கு திக்னஸ் வேணும், ஸ்கெட்சில் இருந்து அந்த சைடா இல்லை இந்த சைடா, நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ இதை ஹிடனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து க்ரீனாகவும் ஒன்று வந்து பிளாக்காகவும் இருக்கும். இந்த க்ரீன் சர்ஃபேஸுக்கு பேர் வந்து டிரைவிங் சர்ஃபேஸ்னு பேர் ஷீட் மெட்டலில். இதுதான் வந்து டிரைவிங் சர்ஃபேஸ். அந்த பக்கத்தில் இருக்க சர்ஃபேஸுக்கு பேர் ஆப்செட் சர்ஃபேஸ்னு பேர். இதை இந்த க்ரீன் சர்ஃபேஸை ரெஃபர் பண்ணி தான் நமக்கு டெவலப்டு எல்லாமே இதோட ப்ரோக்ராமே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதனால் இது டிரைவிங் சர்ஃபேஸ்னு பேர். ஓகே, அடுத்து நமக்கு இப்போ எக்ஸ்ட்ரூடும் பிளேனாரும் பார்த்துருக்குறோம். அடுத்து டெவலப்டு லென்த் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் வந்து இதை டெலீட் பண்ணிடுறேன். ஒரு எக்ஸ்ட்ரூடட் வால் ஒன்று போட்டுட்டு ஸ்கெட்ச் எடிட் டெஃபினிஷன். நான் இதில் ஒரு என்டிட்டியை டெலீட் பண்ணிடுறேன். இந்த என்டிட்டியை வந்து டெலீட் பண்ணிடுறேன், கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றி விட்டுட்டு. டெவலப்டு லென்த்துக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் லூப்பாக இருக்கணும், ஜஸ்ட்டு க்ளோஸ்டாக இருந்துடக்கூடாது. ஒரு எக்ஸ்ட்ரூடட் வால் போடுறேன், 100 mm. இது வந்து போத் சைட்ஸ், சாரி சர்ஃபேஸில் இருக்குது. 1.98 வால் திக்னஸ் கொடுத்துருக்கோம், இன்சைடு வால் திக்னஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம டெவலப்டு லென்த் எப்படி எடுக்கணும்னாக்கா ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பேட்டர்ன் இருக்குது. ஜஸ்ட் இதை பிக் பண்ணிங்கனாக்கா ஃப்ளாட்டாக க்ரியேட் ஆகிடும். இந்த ரெஃபரன்சஸ்குள்ளார ஃபிக்ஸ்டு ஜாமெட்ரி எதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு மற்றதை அன்ஃபோல்டு பண்ண போகுதுங்கிறத இங்கே தான் நம்ம கொடுக்கணும். நான் இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பாட்டம் கொடுத்தோம்னா இந்த மாதிரி வரும். இல்லை இதை கொடுத்துட்றனாக்கா இதை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் அன்ஃபோல்டு பண்ணிவிடும். எதை வேண்டாலும் நம்ம ஃபிக்ஸ்டாக கொடுத்துக்கலாம். நம்ம இதை வந்து நான் ஃபிக்ஸ்டாக கொடுத்துட்றேன். ஓகே, இந்த ஷீட்டுக்கு பேர் தாங்க இப்போ டெவலப்டு லென்த்துன்னு பேர். இந்த லென்த்துக்கு பேர் டெவலப்டு லென்த்து. நம்ம மேனுஃபேக்சரிங்கோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து மெட்டீரியலை வந்து இந்த டெவலப்டு லென்த் சைஸுக்கு கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பெண்ட் பண்ணி ஃபார்ம் பண்ணிலாம் நம்ம ஃபைனல் ஷேப் எடுத்துகிட்டு வருவோம். அதனால் இந்த சைஸ் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஷீட் மெட்டலில். நம்ம சைஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த பிளாங்க் சைஸ் கட் பண்ணுறதுக்கு நம்ம டைமென்ஷன் கொடுக்கணும். இப்போ ஒரு சீட்டை நம்ம ஃப்ளாட்டாக இருக்குது, அதை பெண்ட் பண்ணுறோம். 2 to 3 பெண்டிங் ஆப்ரேஷன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெண்டிங் வந்து பர்மனெண்ட் டிஃபர்மேஷன் மெட்டீரியலில், அதனால் அதோட லென்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒரு சீட்டை வந்து 2-3 தடவை நீங்கள் மடக்கி நேராக்கிக்கிட்டு இருந்தோம்னாக்கா அதோட லென்த்தை மெஷர் பண்ணால் கூட இருக்கும். இந்த கூட இருக்கிறது ஒரிஜினல் வேல்யூவுக்கும் இந்த கூட இருக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை தான் அலவன்ஸுன்னு சொல்கிறாங்க. நம்ம அவ்வளோ அலவன்ஸ் கூட வச்சு நம்ம கட் பண்ணணும் சீட்டு, இதை பெண்ட் பண்ணி ஃபைனல் ஷேப் எடுத்துகிட்டு வர்றதுக்கு. அந்த அலவன்ஸை வந்து எது ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கே ஃபேக்டர் அண்ட் ஒய் ஃபேக்டருங்கிறது தான் வந்து இந்த டெவலப்டு லென்த்தை டிரைவ் பண்ணுறதுக்கு ப்ளே பண்ணுது. இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கே ஃபேக்டரும் ஒய் ஃபேக்டரும். ஃபஸ்ட்டு கே ஃபேக்டர் ஒய் ஃபேக்டர் என்னான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். நான் நெட்டில் ஒரு 2 இது காமிக்கிறேன். இது பிடிசியோடது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஷீட் வந்து இப்படி பெண்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இன்னர் ரேடியஸ், இது அவுட்டர் ரேடியஸ். இன்னர் சைடு பார்த்தீங்கன்னாக்கா மெட்டீரியல் கம்ப்ரஸ் ஆகிடும், அவுட்டர் சைடு வந்து மெட்டீரியல் எலாங்கேட் ஆகும். கம்ப்ரஷனில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லென்த்து வந்து ஒரிஜினல் லென்த்து இப்போ 5 mm எடுத்துருக்கிறோமா, இன்னர் வந்து பார்த்தீங்கன்னா 5ஓட கம்மியாகிடும்,
அவுட்ரு வந்து 5 எடுத்துருக்கிறீங்கன்னா 5ஐ விட அதிகமாகிடும். இப்போ ரெண்டுக்கும் நடுவில் இன்பிட்வீனில் ஒரு இடத்துல வந்து 5 mm இருக்கும். அந்த இடத்த தான் நியூட்ரல் லைன் வாங்க. இந்த லைன் நியூட்ரல் லைனு. முன்னாடியும் 5 mm, பிஃபோர் பெண்டிங் ஆஃப்டர் பெண்டிங் வந்து எங்கே 5 mm இருக்கோ அதுதான் நியூட்ரல் லைன். இந்த லைனுக்கு பேர் நியூட்ரல் லைன். இதில் கே ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த சீட்டோட திக்னஸ் இந்த இங்கே இருக்குது பாருங்கள் கே ஃபேக்டர் del/t. இந்த பொசிஷன் நியூட்ரல் லைன் பொசிஷன் ஃப்ரம் இன்னர் ரேடியஸில் இருந்து டோட்டல் திக்னஸ், இதுதான் கே ஃபேக்டருங்கிறது. அதுக்கப்புறம் ஒய் ஃபேக்டர்னு ஒன்று ப்ளே பண்ணோம். இது வந்து டிரைவ்டு ஃப்ரம் கே ஃபேக்டர் தான். ஒய் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னாக்க இன்ட்டு 90 டிகிரி இன் ரேடியன். π/2ங்கிறது வந்து 90 டிகிரி ரேடியனில் சொல்கிறது யூனிட்டில். ஓகேவா? இப்போ கே ஃபேக்டர் என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஒய் ஃபேக்டர் என்னன்னு உங்களுக்கு இப்போ தெரியும். இந்த கே ஃபேக்டர் தான் வந்து இந்த நியூட்ரல் லைனை டிஃபைன் பண்ணுது. இந்த நியூட்ரல் லைன் தான் டெவலப்டு லென்த்தை டிஃபைன் பண்ணுது. ஓகேவா? இப்போ இந்த கே ஃபேக்டர் ஒய் ஃபேக்டருங்களை ப்ரோயில் நம்ம எங்கெங்கே கொடுக்கலான்ட்டுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டியில் கொடுக்கலாம். இது எதெல்லாம் வேரி ஆகுதுங்கிறத பார்த்தீங்கன்னாக்க, கே ஃபேக்டர் ஒய் ஃபேக்டர் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெட்டீரியல். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அலுமினியம், ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த மாதிரிலாம் இருக்குது. அலுமினியம் வந்து ஒரு கே ஃபேக்டர் இருக்கும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு இன்னொரு கே ஃபேக்டர் இருக்கும், ஸ்டீலுக்கு வேற ஒரு கே ஃபேக்டர் வேல்யூ இருக்கும். சீட் திக்னஸ் இது மெட்டீரியலை மட்டும் பொறுத்ததில்லை. இப்போ ஸ்டீல் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கனாக்க அதோட சீட் திக்னஸை டிஃபைன் பண்ணது. சீட் திக்னஸ்னால் 5 mm வந்து ஒரு கே ஃபேக்டர் இருக்கும், 1 mm வந்து ஒரு கே ஃபேக்டர் இருக்கும். திக்னஸ் வச்சும் இது வேரி ஆகும். மெட்டீரியல் வச்சு வேரி ஆகும், அடுத்து திக்னஸ் வச்சு வேரி ஆகும், அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வச்சு இது வேரி ஆகும். எந்த மாதிரி பெண்டிங் நீங்கள் பண்ணுறீங்க, என்ன மாதிரி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை யூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை அந்த சீட்டு வந்து என்ன மாதிரி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் செஞ்சு வந்திருக்குது, அதோட சர்ஃபேஸ் ஃபினிஷ் என்ன, கோல்ட் ரோல்டா ஹாட் ரோல்டா, இல்லை நம்ம பெண்டிங் ப்ராசஸ்ஸு, இது எல்லாமே இன்க்ளூடடு. அதனால் நம்ம இந்த கே ஃபேக்டர் ஒய் ஃபேக்டரை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணி தான் இப்போ நம்ம ஒரு ஷீட்டு பண்ண போகிறோம், ஒரு ஷீட் மெட்டல் காம்பனண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அது ஒரு காம்பனண்ட் பண்ணி அதை வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி அதோட டெவலப்டு லென்த்தை மெஷர் பண்ணி அதிலேருந்து நம்ம கே ஃபேக்டர் டெரைவ் பண்ணி இன்புட்டாக கொடுத்துக்கலாம். ஃபர்தராக அதே ஷீட்டில் வந்து அதே மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் பண்ண போகிறோம்னாக்க, இல்லைன்னா நம்ம இப்படி தான் ப்ரொசீஜர். எக்ஸாக்டாக இதுக்கு வேல்யூ டிஃபைன் பண்ண முடியாது. இந்த கே ஃபேக்டர் ஒய் ஃபேக்டரை எப்படி நம்ம ப்ரோயில் கொடுக்குறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் மெட்டீரியலில் டிஃபைன் பண்ணுறேன். ஃபைல் நமக்கு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி எப்படி கொடுக்குறதுன்னு முன்னாடியே பார்த்துருக்கோம். ப்ரிப்பேர் மாடல் ப்ராப்பர்ட்டிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சேஞ்ச். மெட்டீரியல் வந்து நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போகிறேன். ஓகேவா? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கனாக்க இதில் ஸ்ட்ரக்சரல், தெர்மல், இந்த மிஸ்லேனியஸ் இதில் பார்த்தீங்கன்னாக்க ஒய் ஃபேக்டர்னு இருக்குது. கே ஃபேக்டர் ஒய் ஃபேக்டர். ஒய் ஃபேக்டர் 0.5 கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த 0.5க்கு வந்து இது டிஃபால்ட்டாக ப்ரோயி எடுத்துக்கிச்சு. 0.5 ப்ரோயி எல்லாமே 0.5 தான் டிஃபால்ட்டாக எடுக்கும். இப்போ ஓகே கொடுத்துட்றோம். ஓகே கொடுத்துட்டு இது ரீஜென்ரேட் பண்ணிவிட்டு இதோட டெவலப்டு லென்த்து பார்க்க போகிறோம். அனாலிசிஸ், மெஷர், டிஸ்டன்ஸ். ஒன் எண்டிலேருந்து இந்த எண்டிலேருந்து இந்த எண்டு வர உள்ள டெவலப்டு லென்த்து 392.360. ஒய் வந்து 0.5க்கு 392.360. ஓகே, ஒரு வேல்யூ நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு வேல்யூவை மாற்றி இது எப்படி மாறுதுன்ட்டு காமிக்கிறேன். ஃபைல், ப்ரிப்பேர் மாடல் ப்ராப்பர்ட்டிஸ், சேஞ்ச். இந்த 0.5க்கு பதிலாக 0.2 கொடுக்குறேன். ஓகே ஓகே, கண்ட்ரோல் ஜி, ரீஜென்ரேட். ஃபைல் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 0.2 இருக்கும். இது இங்கே தெரியலன்னா நீங்கள் இதை பிக் பண்ணி பார்த்துக்கலாம். 0.2 இருக்கும். இந்த ஒய் ஃபேக்டர் இதிலேருந்து மெட்டீரியல்லேருந்து இது எடுத்துக்கிச்சு. ஓகே, இப்போ பார்க்குறோம். மெஷர், டிஸ்டன்ஸ்,
இந்த எண்டில் இருந்து தே 391.172. Y factor 0.2க்கு 391. இப்போ y factor 0.2 போகிறப்ப இதோட வேல்யூ 0.5ல 392 இருந்தது, 0.2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 391 மாறிடுச்சு. இதோட வேல்யூ குறைஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு மெட்டீரியல் அசைன் பண்ணிவிட்டு ஒரு காம்பனண்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். இப்போ நான் அதே மெட்டீரியலில் இன்னொரு காம்பனண்ட்டு நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஒரு காம்பனண்ட் வந்து இது வந்து 2 mm பண்ணியிருக்கிறோம். நான் இன்னொரு காம்பனண்ட் 5 mm பண்ண போகிறேன். அப்போ வந்து நான் மெட்டீரியலில் ஒரு கே ஃபேக்டர் அல்லது ஒய் ஃபேக்டர் டிஃபைன் பண்ணியிருக்கேன்னா அது வந்து இம்பேக்ட் ஆகாது. 2க்கு என்ன டெவலப்டு லென்த்து என்ன மாதிரி க்ரியேட் பண்ணுதோ 5க்கும் அதே மாதிரி தான் க்ரியேட் பண்ணும். ஏன்னா அதை மெட்டீரியலில் நம்ம அசைன் பண்ணியிருக்கிறோம். பட் திக்னஸ் வச்சு வேரி ஆகுது. இதை நம்ம எங்கே கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னாக்க அதை நான் அடுத்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துலையும் நம்ம வந்து இப்போ நம்ம மெட்டீரியல் வச்சு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ மெட்டீரியல் வச்சு கொடுக்க வேண்டாம். ஸ்டீலாக இருக்கலாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கலாம், ஏதோ ஒரு மெட்டீரியல். பட் மெட்டீரியல் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கனாக்க நீங்கள் இங்கே போய் மாற்றணும். நான் இதை வந்து டிஃபால்ட் வேல்யூக்கு மாற்றி விட்டுறேன். ஓகே ஓகே ரீஜென்ரேட் பண்ணிவிட்டு ஃபைல். இப்போ மெட்டீரியல் எப்படி மாற்றுறதுன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து இந்த இடத்துல நம்ம மாற்றலாம். மெட்டீரியல் டிபெண்ட் இல்லாமல் நம்ம மாற்ற போகிறோம். இங்கே 0.5 கொடுத்தோம், இங்கே 0.5 வந்தது, இங்கே 0.2 கொடுத்தோம், இங்கே 0.2 வந்தது. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம செட்டப் இது வந்து செட்டப் வாங்க சேஞ்சுன்னு போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அசைன்டு மெட்டீரியலுக்கு தகுந்தாப்பில் இந்த ஒய் ஃபேக்டர் டிஃபைன் ஆகிக்கிட்டு வருது. இப்போ இதை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து விட்டுறேன். அதை எடுத்து விட்டுட்டு நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும் இப்போ 0.8 கொடுக்குறேன். 0.8 கொடுத்துட்டு இப்போ ரீஜென்ரேட் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 0.8 வந்துடும். இது மெட்டீரியலோட டிபெண்ட் கிடையாது. இது இப்போ டெவலப்டு லென்த்து பார்க்குறோம். மெஷர் டிஸ்டன்ஸ் 0.8க்கு டெவலப்டு லென்த்து பார்க்குறோம். 393.548 0.8க்கு. இப்போ திரும்ப வேரி ஆகுது. ஓகேவா? இதுவும் அதே மாதிரி தான். இது திக்னஸை வேரி பண்ணுறப்ப அது ப்ளே பண்ணாது. அதனால் இப்போ நம்ம ஒவ்வொரு திக்னஸுக்கும் ஒவ்வொரு ஃப்யூச்சருக்குமே நம்ம பெண்ட் அலவன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் எங்கே பண்ணலாம் அப்படின்னாக்க நான் இதை ஃபஸ்ட்டு மாற்றி விட்டுறேன். இதை வந்து மெட்டீரியலுக்கு மாற்றி விட்டுறேன். மெட்டீரியலுக்கு மாற்றி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடிட் டெஃபினேஷன் போட்டோம்னா இங்கே ஒரு பெண்ட் அலவன்ஸ் இருக்குது பாருங்கள். இது இப்போ நம்ம முன்னாடி எதை டிஃபைன் பண்ணியிருந்தோமோ எய்தர் செட்டப்லையா அல்லது மெட்டீரியலில் டிஃபைன் பண்ணியிருந்தோம்னா அதுலேருந்து இது எடுத்திருக்கோம். அது டிபெண்ட் வேணாம், எனக்கு வேறு மாதிரி வேணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இதை பிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒய் ஃபேக்டர் வந்து கே ஃபேக்டரா ஒய் ஃபேக்டராங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் வேல்யூ கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிச்ச ஒரு வேல்யூ இருக்குது. இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த சைட்டை வந்து லிங்க் வந்து கமெண்ட்ஸில் போடுறேன், எடுத்துக்கோங்க. இந்த ஒய் ஃபேக்டர் வந்து இது எம்டினா மீட்டராக என்னன்னு தெரியல எனக்கு. ஏர் ரேடியஸ்னு கொடுத்துருக்குறாங்க. இது என்ன மெட்டீரியல்னு இப்போ 0 to ஓகே. நம்ம வந்து இப்போ நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எடுத்துருக்கிறேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு லெஸ் திக்னஸ்னால நான் ஃபஸ்ட் இதை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 0.63 இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக அவங்க வந்து கண்டுபிடிச்ச ரிசல்ட்ஸு. இதை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 0.63 இருக்குது. இதுதான் நமக்கு ப்ராப்பர் வேல்யூ. இந்த வேல்யூவை போய் நான் இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுத்துட்றேன். 0.63
இதுதான் நமக்கு ரியல் வேல்யூ 0.63ங்கிறது எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ. இதுக்கு எவ்வளோ டெவலப்டு லென்த் வருதுன்னு பார்ப்போம். $392.875. ஓகே, இதுதான் நமக்கு ஆக்சுவல் டெவலப்டு லென்த். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபியூச்சருக்கும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒன்றுக்கும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண தேவையில்ல. ரொம்ப அக்யூரேட்டாக தேவை உங்களுக்கு டெவலப்டு லென்த் எக்ஸாக்டாக வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸை வச்சு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு இடத்துலையும் பண்ணலாம். இந்த இதில் நீங்கள் இந்த டேபிள் கூட நீங்கள் கொடுக்கலாம். அலவன்ஸ் டேபிள் வந்து நீங்கள் அசைன் பண்ணுறதுனாலும் பண்ணியும் இந்த இதில் வந்து நம்ம பண்ணலாம். ஓகே, இது ஜஸ்ட்டு இப்போ நம்ம வந்து இதில் எல்லாம் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸ்டாண்டர்ட் ஷீட் திக்னஸ் 2 டைப் ஆஃப் திக்னஸ் பார்த்துட்டோம். 2 ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தாச்சு. எக்ஸ்ட்ரூடட் வால்வு, பிளேனார் வால்வு, டெவலப்டு லென்த் எப்படி கிரியேட் பண்ணுறது, பெண்ட் அலவன்ஸ், கே ஃபேக்டர், ஒய் ஃபேக்டர்னா என்னென்னு பார்த்தாச்சு. ஓகே, இது ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் மாதிரி. நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம மற்ற ஃப்ளாட்டு ஃப்ளாஞ்ச் எப்படி ஷீட் மெட்டல்லாம் க்ரியேட் பண்ணுறது, பெண்ட் பண்ணுறது, அன்பெண்டு, இந்த ரிப் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். நன்றி.